நம்ம எண்ணெயை ஊற்றிக்கிட்டோம், சிறிய சீரகத்தை போட்டுக்கிட்டோம், கடலைப்பயிரை நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம கடுகையும் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நீங்கள் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு அடுத்தது உங்களோட கருகப்பிலையை ரெடி பண்ணி கருகப்பிலையை என்ன பண்ணிக்கலாம் நம்ம போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நல்லா வதக்கலாம். பூண்டை வந்து நசுக்கி எடுத்துட்டு பூண்டையும் சேர்த்து போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் சேர்த்து அடுத்து நல்லா வதக்கணும். தக்காளியை சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பையும் சேர்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூளையும் நம்ம போட்டுப்போம். நல்லா வதக்கி எடுத்துப்போம். நல்லா வதக்கிக்கிட்டோம். நம்ம லைட்டாக கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நம்ம மூடி வச்சிடலாம். காய் நம்ம வீட்டில் என்ன தேவையான காய் இருக்கோ அதை நம்ம எடுத்துப்போம். நம்மளோட விருப்பம்தான் காய் எடுத்துக்கிறது. நம்ம இப்போ கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டோம். இப்போ நல்லா வதங்கிருச்சா இல்லையா நம்ம செக் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், காரப்பொடி மிளகாத்தூளை நம்ம போட்டுப்போம். மிளகாத்தூளை நம்ம நல்லா தேவையான அளவுக்கு போட்டோம். மல்லித்தூளை கொஞ்சம் தூவிக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போ நல்லா வதக்கி எடுத்துப்போம். நல்லா வதக்கிக்கிட்டோம் நம்ம. அடுத்தது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு காய்கறி என்ன நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம இப்போ மூடி வைக்க போகிறோம். கொஞ்சம் அந்த காய் வேகிற அளவுக்கு வதங்குற அளவுக்கு நம்ம மூடி வச்சிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி நல்லா வதங்கினோடனே இப்போ நல்லா நம்ம கொதிக்க விடும். நல்லா வேக வைப்போம். இப்போ என்னென்னா காய் மூடி வச்சு வெந்துருச்சா இல்லையா நம்ம செக் பண்ணலாம். கொஞ்ச நேரம் வேகணும். ஒரு காயை எடுத்து நீங்கள் செக் பண்ணுங்கள் வெந்துருச்சா இல்லையா.